வணக்க நண்பர்களே, நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்றால் அடுப்பு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களில் அடுப்பும் ஒன்று. நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதாவது நைட் நேரங்களில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நைட் நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். அப்படியே வச்சுட்டு படுக்காதீங்க. நான் எப்பொழுதுமே படுக்க மாட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாவது அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன கோலம் போட்டு விட்டுட்டு தான் படுக்கணும். ஏன்னா நம்ம மறுநாள் காலையில் வரும்போது நமக்கே அடுப்பை பார்க்கும்போது ஐயோ இப்படி இருக்கே அப்படின்ட்டு நமக்கே ஒரு முகசுளிப்பு வரும்போது ஒரு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்த நம்ம அப்படி வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு சோர்வுத்தனமாக தான் இருக்கும். ஆனால் நைட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சு பாருங்களேன், நிச்சயமாக உங்களுக்கே ஒரு மன திருப்தி இருக்கும். நான் நைட்டு அடுப்பை இப்படி தாங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு படுப்பேன். அந்த எண்ணெய் பசை தண்ணி இதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம படுக்கணும். அதே மாதிரி எப்பொழுதுமே பாருங்கள், அடுப்பை வெறுமனேன்னு வச்சுருக்கக்கூடாது. அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி மதியம் சமைக்கிற சாப்பாட்டில் கொஞ்சமாவது எடுத்து அன்னத்தை வச்சுருக்கணும். ஏன்னா என்றைக்குமே அன்னக்கூரம் இல்லாமல் இருக்கணும். என்னென்னைக்கு நமக்கு அன்னபூரணி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும். நம்ம 4 பேருக்கு அன்னம் பரிமாறத்துக்கு அன்னம் கொடுக்குற அன்னபூரணி வாசம் செய்கிற இடத்துல நம்ம எப்பொழுதுமே அன்னத்தை வச்சுருக்கணும். நான் எப்பொழுதுமே குக்கரில் சமைக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன். குக்கரில் சமைக்க மாட்டேன், பானையில் தான் சமைப்பேன். அந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு மறுநாள் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி கல் உப்பு நமக்கு வலது பக்கம் தான் இருக்கணும். நம்ம சமைக்கிற இடத்துக்கு வலது பக்கம் தான் இருக்கணும். என்னுடைய கிச்சனுக்கு பாருங்கள், நான் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கிச்சனுக்கு நேராகவே எனக்கு வலது பக்கமாக நான் கல் உப்பு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கல் உப்பும் அப்படி தான் இருக்கணும், தண்ணியும் அப்படி தான் இருக்கணும். அடுப்பை எப்பொழுதும் நைட்டு வெறுமனேன்னு விட்டுட்டு படுக்கக்கூடாது. கொஞ்சமாவது தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கணும். நான் மதியம் சமைக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். அந்த சாப்பாடு அப்படி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு எப்பொழுதுமே இது இருக்கும். நைட்டில் வீட்டில் அன்னம் இருக்கணும். அந்த வாசம் செய்கிற இடத்துல அன்னம் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் எப்பொழுதுமே அந்த அன்னத்தை கொஞ்சம் வச்சு தண்ணி விட்டு வச்சுருவேன். இது எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்த பழக்கம். அதை நான் இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கும், நான் 4 பேருக்கு அன்னம் பரிமாறத்துக்கும் அன்னபூரணி நிரந்தரமாக நமக்கு கொடுக்கணும். எப்பொழுதுமே கிச்சன்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு கல் உப்பு வைக்கிற இடமும் வலது பக்கம் தான் இருக்கணும். அந்த தண்ணியும் நமக்கு வலது பக்கம் தான் இருக்கணும். சில பொருட்கள் நமக்கு வலது பக்கம் தான் இருக்கணும். நான் கிச்சனை எல்லா இடத்தையுமே காட்டல, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேன். அதாவது எனக்கு வலது பக்கமாக நான் என்னெல்லாம் வச்சுருப்பேன் அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டிகிட்ருக்குறேன். தயவுசெய்து நமக்கு வறுமையை தேடாமல் நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் அன்னபூரணி தாயார் ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். அன்னபூரணி தாயார் அந்த கிச்சனை பார்த்த மாதிரி இருப்பாங்க. அதாவது கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரி இருப்பாங்க. அது எப்பொழுதுமே எனக்கு அந்த சாமியை எனக்கு கும்பிட்டுட்டு தான் நான் போய் சமையலே செய்வேன். அதுக்கு நேராக இருப்பாங்க. அந்த அன்னபூரணி கிச்சனை பார்த்த மாதிரியே இருப்பாங்க. நான் இப்படி தான் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு கோலம் போட்டு வச்சுட்டு படுப்பேன். அப்போ தான் நம்ம மறுநாள் நமக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த தோசைக்கல்லாம் தூக்கி அதில் வச்சுட்டு படுப்பாங்க. அப்போல்லாம் படுக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பாத்திரத்தில் சாதத்தை வச்சுக்கோங்க. நான் அந்த வடித்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் சாதம் வச்சுக்கிறதுனால அதையே வச்சுட்டேன். எப்பொழுதுமே சாதத்தை தொடச்சி வைக்கக்கூடாதும்பாங்களே, அதனால் அந்த சாதத்தை எடுக்கும் போது கொஞ்சம் சாதத்தை அதில் போட்டு வச்சுருவேன். நான் இப்படி தான் எனது வீட்டு கிச்சனை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். அடுப்பு இந்த மாதிரி தாங்க சுத்தமாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும்